3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதுக்கு போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும், அதான் நோக்கம். அதை தான் யோவான சொல்றார். கிறிஸ்துனுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பிறப்பு, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்துருக்கணும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும். பாருங்க, இது எல்லாவற்றிலும் வாழ்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் அதில் மென்ஷன் பண்றார். அதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. உன் ஆத்துமா வாழ்வது போல அப்படின்றார் இல்லையா? இதில் தான் அந்த பகுதியை நான் கொண்டு வரேன். ஆத்துமானா என்ன அப்படின்றத கொண்டு வரேன். பாருங்க, ஆத்துமான்றதை நம்முடைய நினைவு, மனது, எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு போகலாம். இந்த ஆத்துமாவுக்குள்ள என்ன செயல்பாடுகள் இருக்குதெல்லாம் காமிச்சேன். வைராகியம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வைராகியம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சேன். போன வாரம் அது பாருங்க, அந்த அறிவில்லாத இருக்கிற காரியங்கள் தவறுன்றதான் காமிச்சேன். இந்த ஆத்மாவில் தான் அறிவும் இருக்குதுன்னு காமிச்சேன். நீதிமொழிகள் 19:2 சொல்லுகிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப அறிவுன்றது இந்த ஆத்மாவுக்குள்ளதான் இருக்குது. அப்ப ஆத்மாவை நல்லா வச்சிருந்தோம்னு சொன்னா செழிப்போட வாழலாம், சுகத்தோட வாழலாம், சமாதானத்தோட வாழலாம், நீடிய நாட்களோட வாழலாம், தீர்காயுசோட வாழலாம், எல்லா வகையிலையும் பரிபூர்ணமா வாழலாம். அப்போ ஆத்மாவை எப்படி வச்சுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்படி பணத்தை வச்சுக்கலாம், எப்படி சுகத்தை வச்சுக்கலாம்னு யோசிக்க கூடாது. அது அவர் எப்படி ஆத்மாவை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னோம்னா, பணம் நல்லா வச்சுக்கலாம், சுகத்தையும் நல்லா வச்சுக்கலாம், தீர்காயுசையும் நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இனி உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இப்ப கர்த்தர் எல்லாமே எனக்கு செய்து முடிச்சிட்டாரு. இப்ப நான் தான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. எனக்காக செய்து முடித்திருக்கிறத நான் சுதந்திரத்து கொள்ளணும், அதை நான் கண்டடையணும். அப்படி கண்டடைகிறதுக்கு தான் ஒரு வழி பாருங்க, அதை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதனால தான் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எதை குறிச்சும் அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால வாழவே முடியாது. அறிவுன்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதெல்லாம் குறித்து உங்களுக்கு அறிவு இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப வெட்டி சிறந்தவங்களா இருப்பீங்க. படிக்கிற பாடத்தில் கூட பாருங்களேன், சில பாடத்தில் நல்ல மார்க் வாங்குவீங்க. அப்படின்னா என்ன? அது குறித்து நல்ல அறிவுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளைங்க நல்லா சயின்ஸ் படிக்கும், ஒரு பிள்ளைங்க நல்லா மேக்ஸில் படிக்கும், ஒரு பிள்ளைங்க இருக்கிற சில சப்ஜெக்டில் நல்லா படிக்கும். எதுலெல்லாம் நல்ல அறிவு இருக்கோ அதுலெல்லாம் நல்ல வெற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க. ஒரு சில வியாபாரத்தில் கூட பாருங்க, நல்ல அறிவு இருந்துச்சு, நல்ல வியாபாரம் இருக்கும். அறிவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, அறிவு ரொம்ப முக்கியம். இப்போ அறிவு இல்லைன்னு சொன்னால் அந்த இடங்களெல்லாம் என்னால் ஜெயிக்கவே முடியாது. இப்ப கர்த்தர்கிட்ட போயிட்டு, நான் அண்ணா ஆண்டவரே எனக்கு இதுல வெற்றி கிடைக்கல, நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்ற, அதை குறித்து உனக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதானே ஒழிய நான் ஒரு பொறுப்பாளி கிடையாது. நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிச்சிட்டேன். எத்தனை பேர் சுவிட்சர்லாந்து போயிருக்கீங்க? இப்ப சுவிட்சர்லாந்து இருக்குதா? இருக்குது. நம்ம போய் பார்த்தோமா? போல. நமக்கு அங்க போகணுன்ற எண்ணி கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சமீபத்தில் ஒரு தம்பி கல்யாணம் ஆச்சு பாருங்க. கல்யாணம் ஆன உடனே சொன்ன, நல்ல இடத்துக்கு எங்கேயாவது ஹனிமூன் போறியான்னு. அதெல்லாம் நான் இன்னும் பிளானே பண்ணல பாஸ்டர். அதுக்கு எதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணேன்? அப்போ ஹனிமூன் போகணும்னு பிளானே பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் நினைச்சு இன்னும் பிளானே பண்ணல. அப்போ கல்யாணம் எதுக்கு பண்ணேன் பாருங்க. கல்யாணம் பண்ணணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும், பண்ணிட்டு ஹனிமூன் அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அறிவு இல்லை பாருங்க. சரியான அறிவு இருந்தால் சரியான வகையில் காரியத்தை செய்யலாம். அறிவுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே இது நமக்கு தேவைப்படுது. அதனாலதான் யோவான் உன் ஆத்துமா வாழ்வது போல என்றார். அதனாலதான் நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லும் பொழுதும் உன் ஆத்துமாவில் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம அறிவு இல்லை. இப்போ சுவிட்சர்லாண்டுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது. அங்க அந்த நாடு அருமையான நாடு, வளம் உள்ள நாடு, பொருள் உள்ள நாடு எல்லாம் இருக்குது. அதுக்கு ரூட்டை போட்டாச்சு. ஏறினா எங்க போனா எங்க இறங்கலாம், எல்லாம் போய் சேரலாம்னு எல்லாமே ரெடியா இருக்குது பாருங்க. நம்ம வேலை என்னன்னா, இப்போ நாங்க போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கணுமே தவிர நான் ஒன்னும் சுவிட்சர்லாண்டை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சுவிட்சர்லாண்டை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அவசியம்? எல்லாமே ரெடியா இருக்குது. எப்படி நான் போனாங்க, எப்படி அந்த நாட்டை போய் பார்க்கணும், எப்படி அந்த நாட்டினுடைய காரியத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும், இல்லை அதனுடைய வளமைகளை எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு அறிவு வேணும் பாருங்க. அதே மாதிரிதான் தேவன் பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை சகலத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இப்ப எப்படி அதை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும்னு எனக்கு என்ன வேணும்? ஒரு அறிவு வேணும். ஆமென். எது மாதிரி விளங்குது? கார் ஓட்டணும்னா கூட அறிவு வேணும். அறிவு இல்லாமல் கார் ஓட்டினீங்கன்னா யாரையும் போய் இடிச்சிருவீங்க. இல்லைங்க, எனக்கு தெரியுங்க, நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, சுத்தணும். பசங்க கூட பாருங்க, ஏறி உட்காந்துட்டு சும்மா பாம்பி அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம கீ போடாம சரிங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க? சுத்திட்டு இருப்பாங்க. அன்றெல்லாம் அது அறிவு கிடையாது. அவனுக்கு ஒரு ஆசை, கார் ஓட்டணும்னு ஆசை, அவ்வளவுதான். அவனுக்கு கார் ஓட்டக்கூடிய அறிவு இல்லை.
இப்போ அதே மாதிரி தான் பாருங்க, அன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட நம்ம சும்மாவே ஸ்டேரிங்கை சுற்றின்னு கிடக்குறது. அப்படி கர்த்தர் எல்லாம் பண்ணுவார். இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி பண்ணுவார் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக எப்படி சுதந்திரிக்க கொடுப்பார், எப்படி காரியங்கள் நடக்கும், எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எப்படி முன்னேறி வரலாம், எப்படி நம்ம கர்த்தர் செய்து முடித்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக்கலாம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். பாருங்க, அறிவுன்றது மிக முக்கியம். இந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவோட இருங்க. நீங்கள் சொன்னதுனால அறிவோடு இருக்க போகிறதில்லைங்க, அவங்க அறிவோடு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன உடனே யோசிக்கிறாங்க, எஸ் நான் அறிவோடு இருக்க போகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்கள், அறிவோடு இருங்க. மனைவிங்களாம் ரொம்ப நல்லா சொல்லுவீங்களே, உனக்காகவே பேசுகிறாருன்னுவீங்களே. எல்லாருக்காகவும் பேசுகிறதா? அறிவோடு நம்ம இருக்கணும். ஏமே வாங்க, இதில் சில காரியத்தை எடுத்து காமிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த அறிவு தான் பொருளாதார செழிப்புக்கு ஒரு உந்துகோலாக இருக்குது. பொருளாதார செழிப்புன்றது ஒரு பெரிய காரியமாக நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதாவது பணம் இல்லைன்னா வாழ முடியாது. கரெக்டு. பணம் இருந்து நிறைய பேர் அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பணமே இன்றைக்கி வேலை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அறிவு இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாவற்றையும் நல்லா செய்யலாம், சீரம் சிறப்பமாக பண்ணலாம், செழிப்பை வச்சிருக்கலாம், சுகத்தை வச்சிருக்கலாம். வேதம் அழகாக சொல்லி தருது பாருங்க. ஏன்னா நீதிமொழிகள்ன்றது சாலமோனுடைய ஒரு பிரசங்கம். ஏன்னா எல்லாத்தையும் சாலமோன் பார்த்தவர், ஞானத்தை பார்த்தவர், நியாயங்களை பார்த்தவர், ராஜ்யங்களை பார்த்தவர், ராஜாக்களை பார்த்தவர். அந்த காலத்தில் வெள்ளியும் பொன்னியும் சீரும் சிறப்பும் உடைய மனுஷனாக இருந்தவர். அவர் அறிவிடமாக கூட நிறைய செஞ்சிருக்கிறார். அதையும் அவரே எழுதுறார். அதான் அவருடைய பிரசங்கி புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அது அவர் எழுதுகிற காரியத்தெல்லாம் அறிவினத்தில் என்னெல்லாம் தப்பாக நான் பார்த்தேன் அப்படின்றது தான் எழுதுறார். பிரசங்கின்றது அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சதை எழுதி காமிக்கிறது. நீதிமொழிகள் என்பது அவர் எடுத்த பிரசங்கம். எப்படியெல்லாம் தேவன் காரியத்தை செயல்படுத்துகிறார், எப்படி காரியங்கள் நடக்கிறதுன்றதை எடுத்து காமிக்கிறது தான் நீதிமொழிகள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 10வது வசனம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது. ஆத்துமாவுக்கு எதுங்க இன்பம்? எது இன்பம்? இன்பம் எப்படி வரும்? உங்க மனதில் ஒரு இன்பம் என்ற வார்த்தை வந்து பாருங்க, சந்தோஷம், கலிகூறுதல், இதுக்கு பேர் தான் என்னதுங்க? இன்பம். இப்போ உங்களுக்குள்ளாக ஒரு இன்பம் இருக்கணும், உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும்னு சொல்லப்படுது பாருங்க. அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். அப்படியே நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப அறிவா இருந்தேன்னு சொன்னா என் மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது. அறிவா இருந்தேன்னு சொன்னா என் சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது. அறிவா இருந்தேன்னு சொன்னா சமாதானத்துக்கு குறைவே கிடையாது. ஏன்னா அறிவு இருந்தா இன்பமா இருக்கிறேன். அப்போ என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள், ஒரு துக்கம், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு வியாதி, ஒரு வியாகுலம், எதை வேணா எடுத்துங்க, என்ன வேணா பேர் வச்சுங்க. அந்த அறிவு வரும்போது தான் என்ன உண்டாதுன்னு பாத்தீங்கன்னா இன்பம் வருது. இன்பம்ன்றது மிக முக்கியம் இல்லையா? அப்போ வேதம் சொல்லுகிறது அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். அப்போ துக்கமா இருக்குன்னா என்ன விஷயம்? தரித்திரத்தில் இருக்கணும் என்ன விஷயம்? வியாதியில் இருக்கணும் என்ன பிரச்சனை? அப்போ ஒரு தோல்வியில் இருக்கணும் என்ன பிரச்சனைனா அப்போ ஆத்மாவுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? பாயிண்ட்டுக்கு வரையும் பாருங்க. அப்போ ஆத்மாவுக்குள்ள அறிவு இல்லாதனாலதான் சில நேரத்தில் சோர்ந்து போறோம். தேவையில்லாத கண்ட குப்பையும் உள்ள வச்சுப்போம், தேவையில்லாத யோசிப்போம், தேவையில்லாத காரியங்களுக்காக மனதை போட்டு உழைப்புப்போம், தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுப்போம். தேவையில்லாத காரியங்கள் வரும்போது இன்பம் இருக்காது, மாறா என்ன இருக்கும்? நல்லா விளங்கி கொள்ளணும் பாருங்க. அப்ப அறிவு இருந்தா இன்பம் இருக்கும் ஆத்மாவில். அறிவு இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல துக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாகுலங்கள் இருக்கு. அவரே சொல்றாரு, 10-11 சேர்த்து வாசிக்கிறேன், நல்லா விளங்கும். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் போது. நல்ல வார்த்தை பாருங்க. அறிவு வந்து ஆத்மாவுக்குள்ள இன்பமா இருக்கும் போது நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல்லோசனை எப்போ வரும்? நல்ல ஆலோசனை. நல்ல யோசனைன்னு சொன்னா நல்ல யோசனைகள். அப்போ என் இருதயத்துக்குள்ளாக ஒரு அந்த அறிவு இருந்துச்சுன்னா இன்பம் வர்றது மாத்திரம் இல்ல, நல்ல ஆலோசனைகள், நல்ல யோசனைகள். ஒரு காரியத்தை பார்த்தா எப்படி செய்யணும், ஒரு காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சு காமிக்கலாம், ஒரு விஷயத்துக்குள்ளாக இருக்கிற வெற்றிகளை எப்படி நம்ம சுதந்திரத்தை கொள்ளலாம். அது வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப நல்ல ஆலோசனைகளை எப்படி என்னால சுதந்திரத்தை கொள்ள முடியும் சொன்னா ஆத்மாவில் அறிவு இருந்துச்சுன்னா நல்ல யோசனைகள் அல்லது நல்ல ஆலோசனைகள் நமக்கு உண்டாகுது. புத்தி உன்னை பாதுகாக்கும். யார் என்ன பாதுகாக்கிறது? சொல்றாங்களா, முட்டாள்தனமா பண்ணிட்டேன், யோசிக்கவே இல்லை பிரதர். கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகளெல்லாம்? முட்டாள்தனமா பண்ணிட்டேன், யோசிக்கவே இல்லை பிரதர். சே, கொஞ்சம் நான் புத்தியா இருந்திருந்தேனா அப்போ என் பாதுகாப்பு எங்க இழந்தேன்? புத்தியினத்துல தான் இழந்தேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் ஆத்மாவில் அந்த அறிவை ஏற்படுத்தினாவே முடிஞ்சு போச்சு, எல்லாமே உண்டாயிடுது. அப்படியே தொடர்ச்சி வாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் தான் இன்னைக்கு நான் ஃபுல்லா பிரசங்கம் பண்ண போறேன்.
நேரம் இருக்கிற வரையும் வார்த்தை டு வார்த்தை. நீங்கள் நிறைய பைபிள் படிச்சிருப்பீங்க, நிறைய வாக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் நிறைய பேர் நம்ம சிந்திச்சு பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி அதை எடுத்து நான் காமிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரத்தை அப்படியே நீதிமொழிகள்லேருந்து. ஏன்னா சாலமோன் இதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். ஏன் முக்கியப்படுத்துகிறாருன்னா இதில் அடைஞ்சிருக்கிற வெற்றியை அவர் கண்டடைஞ்சதுனால தான் அதை முக்கியப்படுத்துகிறார். அறிவு, புத்தி, ஞானம் இதிலெல்லாம் என்ன அடங்கியிருக்குதுன்றதுல தான் அவ்வளோ முக்கியப்படுத்துகிறார். வாசிக்கலாம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். சம்பிருத்தின்னு வருது கன்னடாவில். சம்பிருத்தின்னு சொன்னா சமாதானம் என்ற வார்த்தையில் சம்பிருத்தின்னு வருது. சம்பிருத்தின்னு சொன்னா சமாதானம் என்ற வார்த்தையும் அதில் தான் வருது. ஷாலோம், பீஸ், ப்ராஸ்பரிட்டி இதில் தான் வருது. சம்பிருத்தின்னு சொன்னா நிறைவுள்ள காரியத்தை உனக்கு பெருக பண்ணும். அவர் ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, மகனே, என் போதகத்தை நீ மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அதுக்கு அடுத்து சொல்றார், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் அல்லது பொருளாதார செழிப்பையும் உனக்கு பெருக பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல போதகத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு என்ன லிங்க் இருக்குது? நல்ல போதகம் போய் எனக்கு சமாதானத்தை, தீர்காயுசை தருது, சமாதானத்தை தருது, நீடிய நாட்களை கொடுக்குது. கனடால இன்னொரு வரியை சேர்ந்து அன்பு, தேவனுடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணுதான், பெருக பண்ணுதான். அப்போ நல்ல போதகம் எப்படி என் வாழ்க்கை இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துது? யோசிச்சு பாருங்க. அப்ப நல்ல போதகம் என்ன பண்ணுதுன்னா, நல்ல போதகங்கள் அறிவை நமக்கு ஏற்படுத்துது. என்ன கொடுக்குது? எல்லாம் விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க, காசு, பணம், தீர்காயுசு, சுகம், நீடிய நாள், இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அங்க சொல்றாரு, நல்ல போதகங்கள், நல்ல போதகங்கள் என்ன பண்ணுதுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஏற்படுத்து. என்ன ஏற்படுத்துது? ஒரு அறிவை கொடுக்குது. இந்த அறிவு என்ன செய்யுது? என் வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் தேவை? தீர்காயுசு வேணுமா? நீடிய நாட்கள் வேணுமா? எனக்கு சமாதானம் வேணுமா? என் வாழ்க்கையில பொருளாதார செழிப்பு வேணுமா? சுகம் வேணுமா? இதெல்லாம் எனக்கு பெருக பண்ணுது. எப்படின்னா, இந்த நல்ல போதகங்கள் எனக்கு அறிவை தருது. இந்த அறிவு ஆத்மாவுக்கு இன்பத்தை தருது. இந்த ஆத்மாவுக்குள்ளாக வரக்கூடிய இந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? இதை எல்லா நிறைவையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குது. அறிவு வரணும்னா எப்படி வரும் சொல்லுங்க? அதனாலதான் பாருங்க, பிரசங்கம் கேட்கும் போது நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு மனம் திறந்து சொல்றேன், நல்ல பிரசங்கத்தை கேட்டதுனால தான். நல்ல பிரசங்கத்தை கேட்டதுனால தான் அறிவு வந்தது. நல்ல பிரசங்கத்தை கேட்டதுனால தான் எனக்குள்ளாக நான் வாழணுன்ற எண்ணம் வந்தது. நல்ல பிரசங்கத்தை கேட்கும் போது தான் ஒரு ஊழியம் செய்யணும்னு எண்ணம் வந்தது. நல்ல பிரசங்கத்தை கேட்கும் போது தான் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறான்னு பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. நல்ல பிரசங்கத்தை கேட்கும் போது தான் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமையணும், வெற்றி அடையணும், இப்படி அடையணும், இப்படி உருவாக்கணும், இப்படி செய்யணும்ன்ற எண்ணங்கள் வந்தது. இப்ப இந்த நல்ல போதகங்கள் என்ன செய்யுது? அறிவை ஏற்படுத்துதுங்க. இந்த அறிவு என்ன பண்ணுது? ஆத்மாவுக்குள்ளாக ஒரு பெரிய இன்பத்தை உண்டாக்குது. கர்த்தர் எனக்கு இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஏமே நம்ம என்ன பண்றோம்? நிறைய நல்ல பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்கவே மாட்டோம். நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். சில நேரத்தில் அப்போவே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எங்கேயாவது ஊழியங்களுக்கு போனால் யாராவது பிரசங்காருடைய டேப்ஸ் எல்லாம் எதனா கேட்டேன்னு வச்சுங்க, 10-12 வருஷம் அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அவ்வளவும் ஆர்டர் பண்ணி ரூம் போட்டு நான் தங்கி அதை ரெடி பண்ணி கொடுக்குற வரையும் வெயிட் பண்ணி 1 நாள் 2 நாள் தங்கி ரெடி பண்ணி கொடுத்தவனே வாங்கிட்டு ஊருக்கு வந்துருக்கிறேன். இல்லை சார் நாங்கள் போஸ்டில் அனுப்புகிறோம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், 1 நாள் 2 நாள் இங்கே ரூம் போட்டு தங்குறேன், நீங்கள் எல்லா சிடி இல்லை அல்லது அப்போல்லாம் டேப்பில் இருக்கும் பாருங்கள், எல்லா டேப்பையும் எனக்கு போட்டு என்ன பண்ணி கொடுங்க. நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடோனில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்ஸாக டேப்ஸ் இருக்கும். நான் கேட்ட டேப்ஸ் அதெல்லாம் சீடிங்க இருக்கும், நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அறிவு வேணும். அறிவுன்றது ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நமக்கு இது ரொம்ப ஒரு வெளிப்பாடாக கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப விஷயம், நல்ல விஷயம் பாருங்க. அப்ப நல்ல போதகங்கள், அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. என் போதகத்தை மறவாதே. ஏன் அதை மறக்காதன்னு சொல்றாருன்னா, இந்த போதகத்தில் உனக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாக போகுது, ஒரு நல்ல அறிவு வரப்போகுது. எல்லாவற்றையும் எப்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு உருவாக போகுது. எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், எப்படி காரியத்தை வாய்க்க பண்ணலாம், எல்லாமே உண்டாது பாருங்க. அப்படியே நிக்க வைக்கல, அதுல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீடிய நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் அல்லது பொருளாதார செழிப்பையும் பெருக பண்ணும். சொல்லுங்க, பெருக பண்ணும். பெருக்கம்னா என்ன? பெருக்கம்னா என்னங்க? ஒரே நிலைமையில இருக்கிறது அல்ல, நாளுக்கு நாள் என்ன ஆகுதுங்க, பெருகிட்டே போறது. ஒரே நிலைமையில இருக்கிற வாழ்க்கை கடவுள் நம்மளை அழைக்கல.
ஒரே நிலைமையில இருக்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு எனக்கு ரத்தம் சிந்தி அப்படியே இருந்துட்டு பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துட்டு சொல்ல. பெருக பண்ணணும். எது பெருக பண்றாரா? தீர்காயுசு. சொல்லுங்க தீர்காயுசு. சொல்லுங்க நீடிய நாட்கள். நீடி நாட்கள் வேணும்னா என்ன பண்றாராம்? பெருக பண்றாராம். எப்படி பெருக பண்றாரு? நல்ல போதங்க கேட்கும்போது அறிவு வருது. அறிவு வரும்போது என்ன பண்ணணும்? சாவணும் நினைக்க மாட்டோம். நம்ம நிறைய பேருக்கு என்ன வரும்? அடிக்கடி என்ன தோணும்? இங்க உட்காந்துட்டு எடுத்துங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துங்க. சரி, நடா வாழ்க்கை, நடா போழப்பு, சரி பரவாயில்ல, சகிச்சுட்டு இருப்போம். பார்த்துறீங்களா? சகிச்சுட்டு சரி. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் துக்கம் வரும், சில நேரத்தில் இன்பம் வரும், சில நேரத்தில் கஷ்டம் வரும், சில நேரத்தில் கண்ணீர் வரும். பரவாயில்ல, சரி பிள்ளை இப்படி இருக்குது, பரவாயில்ல, சரி ஓகே, இருக்கிற வரையும் என்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறாரோ போயிடலாம். இதுக்கு இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்றீங்க? நீங்களே நீடிய நாட்கள் என்ன பண்றீங்க? நான் சொல்றது விளங்குதா? கடன் கடன் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் போயிடும் வாழ்க்கை. அந்த டேட் வரும்போது கிப்பு கிப்புன்னு இருக்கும். ஆண்டவரே நீர் எப்போ வர போறீரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா நான் வந்து சேர்ந்துட்டுமான்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த கலக்கம், அந்த சமாதான இல்லத்தன்மை ஏன் வருது அப்படின்னு சொன்னா அறிவு வரல. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீடிய நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பொருளாதார செழிப்பையும் அவரால் பெருக பண்ண முடியும்னு சொன்னா என்ன 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 மாதிரி பெருக பண்றாரு யோசித்து பாருங்க. அப்ப நல்ல அறிவு வந்தா இதெல்லாம் பெருகும். ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லலாம், கர்த்தாவே நான் வாழ்ந்திருப்பேன் இந்த பூமியில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் தண்ணீர்களை கடப்பேன், அது என் மேல் புரளாது. நான் அக்னியில கடப்பேன், வேகாத இருப்பேன். ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தா 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு கர்த்தர் நடத்தல. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் என்னை புல்லுடங்களில் நடத்துறார். அவர் என்ன மரண இருளில் நடத்தல. அவர் எங்க நடத்துறார்? என்ன புல்லுடங்களில் நடத்துறார். இவன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நீ நடத்தல. ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோல முடிய தடியும். அறிவு பாருங்க எப்படி வேலை செய்யுது. அப்ப நான் மரண இருளுக்குள்ள போயிட்டா கூட சரி, கர்த்தர் என் கூட இருந்து என்னை காத்து என்னை வெளியில கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். அப்ப எந்த அறிவு ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? அப்ப நல்ல போதகத்தை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆத்மா இன்பமா மாறுது. இந்த ஆத்மா இன்பமா மாறுச்சுன்னா எல்லாமே உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமா கிடைக்குது. பொருளாதாரம், வெற்றி, பணம், காசு, தீர்காயுசு, நீடிய நாள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். என்னெல்லாம் நமக்கு அப்படி இருக்காது. எப்போ பார்த்தாலும் மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டு இருக்கோம். பணம், காசு. சில சொல்லுவாங்க ஹெல்த்தியாக இருக்கணும், இப்போ டயட் மெயின்டைன் பண்ணணும், எப்படியாவது சுகமாக இருக்கணும். நானும் டயட்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் இதுக்காக எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் தொப்பை வந்துட்டால் இது அசிங்கமாக தெரியும். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளோ பெரிய தொப்பையில் நான் இந்த வேஸ்ட் கோட்டை போட்டு நின்னா தனியாக தெரியும். பானை மாதிரி கரெக்ட் கலர் வேறு இது. அதுக்காக கொஞ்சம் நான் டைட் பண்ண வேண்டியது. தீர்காயுசுன்றதெல்லாம் அதுல கிடையாது. தீர்காயுசுன்றது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அறிவினால வர்றது. மரணத்தை மேற்கொள்ற எண்ணங்கள், மரணத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை மேற்கொள்ளக்கூடிய அறிவினால வருவதுதான் தீர்காயுசு. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது எனக்கு அந்த சீ ஃபுட் சாப்பிட்டு அலர்ஜி ஆயிடுச்சு பாருங்க. முடிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. கூட இருக்கிற பாஸ்டர் அழ ஆரம்பிச்சார். ஐயோ எப்படி ஒரு போய் ஊரில் பதிவு சொல்கிறதுன்னு பேச விட முடியல. எல்லாம் மூக்கிலெல்லாம் ஒழுகுது. ஏன்னா என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல. கார்டியா அப்படி அரெஸ்ட் ஆகுது, எனக்கு நல்லா தெரியுது. உடனே டாக்டர் வந்து சொல்கிறார், இவர் வேறு வெளியூர் இந்தியன், இவர் ஸ்ரீலங்கன் இல்லை. இப்போ நான் எதாவது ட்ரீட் பண்ணி செத்துட்டாருன்னா இதுக்கு நான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். அதனால இவருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அடுத்து கை காலம் ஊதிடுச்சு பாருங்கள். ஐவி தூக்கிட்டு வராங்க, எங்கேயாவது ஏற்றி இவருக்கு எதாவது பண்ணணும்னு. எங்கேயுமே குத்த முடியல. இங்கே குத்துனாங்க. அந்த நேரத்தில் எழுந்து நின்று ஒன்று சொன்னேன். அப்போ தான் அந்த பாட்டு சர்ச்சில் நான் பாடிடுறேன். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? நம்ம ராஜசேகர், மோசஸ் ராஜசேகர் அண்ணன் எழுதின பாட்டு அது. சவால் விடும் சந்ததி நாங்கள் வாழ்ந்திருப்பேன், சாத்தானே நான் உனக்கு சவால் விடுறேன், நான் போய் ஊரில் இறங்குவேன். நான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது ராத்திரி 1 மணி 7:30 மணிக்கு நான் இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டேன். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே, இதோ நான் உம்மை காண்கிறேன். ஸ்தேவான் கண்களில் தரிசனம் காண்பது போல பாஸ்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறத நான் பார்க்குறேன்னா அவர் போயிட்டு இருப்பார் எனக்கு முன்னாடி. சொன்ன நான் வாழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? நான் வாழ்ந்திருப்பேன். பக்கத்தில் பாஸ்டர் நான் வாழ்ந்திருப்பேன். இப்ப மரணம்ன்றது எப்படி ஜெயிக்குது? மரணன்றது ஒரு அறிவுங்க. மரணம்ன்றது என்னது?
ஒரு அறிவு அது உங்களை ஆட்கொள்ளுது நினைக்குது. மரணம்ன்றது வேதம் சொல்லுது பாருங்க, ஆதாம் அந்த பழத்தை புசித்தான், அதனால அவன் இந்த நாளில் சாவே சாவாய், உடனே சாவல அவன். மரணத்தின் அறிவு வந்துருச்சு, செத்து போயிடும் அறிவு வந்துருச்சு. இப்ப அதை ஜெயிக்கணும், அதனாலதான் உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குது. இதை புசிக்கிறவன் நான் பிழைப்பது போல அவனும் என் பிதாவினால பிழைப்பான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அப்ப மரணம்ன்றது, மரணத்தின் அறிவுன்றது எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னா, கர்த்தர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற அறிவு உள்ள வரணும். அப்ப போதகத்தை கேட்கும் போது அறிவு வரும், அந்த அறிவுனாலதான் இதை நம்மளால ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம். பெருக பண்ணுவேன் சொல்லுங்க, பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க? கையை நல்லா தான் தூங்கலாம். வாழ்றது இப்படி தூக்குனா எவ்வளோ? 50ன்னு அர்த்தம். இப்படி தூக்குனா 75ன்னு அர்த்தம். இப்படி தூக்குனா 100ன்னு அர்த்தம். 2 கையை தூக்குனீங்கன்னா ஒரு 100க்கு மேலே நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் 2 கையை தூக்குறீங்க? கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறாரு பாருங்க. யோபு மாதிரி 4 சந்ததியை பார்க்க போறீங்க. உங்க பிள்ளை கல்யாணம், அவன் பிள்ளை கல்யாணம், உங்க பேரன் கொள்ளு பேரனத்துக்கு மடியில் உட்கார வச்சு சொல்லுவீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்ப இந்த பூமியில நீ வாழ போறன்னு சொல்லலாம். அப்படி வருகை தாமதமாச்சுன்னா 4 தலைமுறையை நான் பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க. உங்களுடைய வருகை தாமதமா இருந்துச்சுன்னா 4 தலைமுறையை நான் பார்க்கணும். கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இங்க இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பயம் சும்மா போட்டு மனதில் உழப்பிக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை போட்டு நம்ம அறிவை கெடுத்துக்கிட்டு, அறிவு கெட்டு கெட்டு போக 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 பாருங்க எல்லாமே கெட்டு போகுது. குடும்பம் கெட்டு போகுது. அறிவு கெட்டு போச்சுன்னு சொன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அறிவு கெட்டு போச்சுன்னு சொன்னா எதுவுமே அங்க பெருக்கத்துக்கு யாராவது போவாதாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டையும் கோபமும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோழி சொல்றதும், தேவையில்லாத ஆட்கள் கிட்ட போய் உட்காருறது, இதுதான் நமக்கு நடக்கும் பாருங்க. இதெல்லாம் நிராகரிக்கிறோம். அறிவு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதை அவ்வளவு மையப்படுத்துறாரு. வாசிக்கலாம் பாருங்க 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில், பாருங்க நல்லா சொல்லித்தராரு. கிருபையும் சத்தியமும், கன்னடால ஒரு வார்த்தை சேர்ந்தே வருது. கிருபையும் சத்தியமும் அன்பும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சத்தியம் கிருபை விலகாது இருப்பதாக சொன்னா, இந்த அறிவினம் வரும்பொழுது பாருங்க இது தானாவே விலகிடுது. கர்த்தர் ஒரு கிருபை பார்க்காது, அன்பை பார்க்காது, சத்தியத்தை பத்தி பார்க்காது. ஏதோ ஒரு அசம்பாவம் இல்ல ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில் ஒரு பிற்போக்கான காரியம் நடந்துச்சு, இப்ப அங்க அது விலகுது. என்ன விலகுதுன்னா பயமும் தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசுறோம். அதனாலதான் சொல்றார் விலகாது இருப்பதாக, அவைகள் உன் கழுத்திலே பூண்டு அப்படின்னு சொன்னா அதை நல்ல கழுத்துல போட்டு கட்டி வைன்றார். அப்புறம் இந்த மாடு, இந்த கிராம பகுதியெல்லாம் போனீங்கன்னா இந்த மாடை மேய்க்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்வாங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு 2 மாடை 3 மாடை கொண்டு போனாங்கன்னா கொண்டு போய் ஒரு பெரிய குச்சியை எடுத்துன்னு போய் அந்த கிரவுண்ட்லேயோ அந்த புல் இருக்கிற இடத்துலையோ பூமியில் அடிச்சு கயிறு கொஞ்சம் பெருசாக விட்டுருவாங்க. திருப்பி சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கு போய் 5 மணிக்கு போய் அந்த மாட்டை என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவுத்துன்னு வருவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாடு அந்த கயிறை போட்டு சுற்றிட்ட உடனே அந்த மாடு அதுக்குள்ளே தான் சுற்றணும். அந்த புல் இருக்கிற இடத்துலயே சுற்றி 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 சாப்பிட்டு அங்கேயே படுத்துன்னு அங்கேயே ஆசை போட்டு இருக்கும். ஏன்னா இப்போ அதை போட்டு கட்டியாச்சு, அதுல இருந்து அது வெளியில போகவே கூடாது, போகக்கூடாது. அதான் உண்மை. அது போகக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு தெரியும், போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு வர வரையும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும். அது அப்படியே மேய்ஞ்சு 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகி அப்படியே சாப்பிட்டு அப்படியே காலை போட்டுட்டு அப்படியே வாயை போட்டு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? பயங்கரமான ஆளாக இருக்கீங்க நீங்க. கர்த்தர் சொல்றாரு இதை கழுத்துல போட்டுக்க. எப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை 1000 காரியம் இவைகளை யோசி. உன் கிருபையும் சத்தியமும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் இதுல நீங்க மேய்ஞ்சிட்டு இருக்கணும். கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர் நன்றி. ஆண்டவரே நீர் என்னை கைவிட போறதுல நன்றி. கர்த்தாவே நான் உன்னை பற்றி கொண்டிருக்கிற நன்றி. அறிவு அங்கதான் சுத்துது பாருங்க. ஏன்னா இப்ப இதை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியில போக கூடாது. ஏன்னா உங்க அறிவு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதுல கொஞ்சம் கூட பிற்போக்காகவோ நெகட்டிவ் யோசிக்க கூடாது. கழுத்துல பூண்டுகோள் இப்போ அதுக்குள்ளவே சுத்தணும். நீங்க அவருடைய கிருபையை குறித்து எண்ணி பார்க்கணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பிருந்தாலும் என் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாத இருப்பதாக. யார் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை தள்ள போறதில்லை. கர்த்தர் எனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சத்தியமே நிஜம், அவர் சத்தியம் மாறாது, அவர் சத்தியம் விடுதலையாக்கும். இதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும், சொல்றது விளங்குதா? ஏமே கண்டிப்பா சொல்ற மாதிரி பிரச்சனை வரும்போது அறிவே நமக்கு வேலை செய்யாது, ஆத்திரம் நம்ம வேலை செய்யும். அறிவு கோவம் வரும். ஏன் இப்படி நடக்கும், நான் அப்படி பண்ணல, நான் அப்படியே வரைஞ்சி கட்டி நின்றுருப்பான்.
அறிவுன்றது ஏன் நம்ம சிந்திக்கிறதுக்காகவே சில நேரத்தில் நம்ம நேரங்களை எடுக்கணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தாறுமாறா சில விஷயங்கள் நடக்கும், சிந்திக்கணும், ரொம்ப யோசிக்கணும். அறிவுன்றது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் பாருங்க. அதனால் 4வது வசனம் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. இப்போ சத்தியத்தையும் கிருபையும் அன்பையும் கழுத்துல பூண்டு கொண்டால், அன்புன்ற வார்த்தை தமிழ்ல இல்ல கன்னடால இருக்குது, பூண்டு கொண்டால், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புதியையும் பாருங்க. என்ன வார்த்தை பாருங்க. இப்போ நீங்க பெருசா ஒன்றும் செய்யல. இப்ப அந்த சத்தியத்தையும் அப்படி கிருபையும் அப்படி அன்பையும் இதுக்குள்ளவே நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னா, அதனால் அதுலயே சுத்து, நீ அதை விட்டுட்டு வெளியில போகாத, வேற எதையும் யோசிக்காத. அறிவீனமா செஞ்சிருந்தா கூட பொருள் அதுக்குள்ளவா, அதுலயே சுத்து, அந்த அறிவுக்குள்ள வான்றாரு. அப்படி சுத்தம் போது உடனே என்ன சொல்றாரு, அது கழுத்துல பூண்டு கொள்ற வார்த்தை தான் சொல்றாரு. அப்படி பூண்டு கொள்ளும் என்ன உண்டாகுமா, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புதியும் பெறுவாய். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப சத்தியத்தையும் கிருபையும் அவருடைய அன்பையும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அந்த அறிவு எனக்குள்ள பெருகுது. பெருகும் போது என்ன, தேவனுடைய பார்வை மனுஷனுடைய பார்வையிலும் எனக்கு என்ன உண்டாகுதான், தயவு உண்டாகுதான். அதுக்கப்புறம் சொல்றார் 5ல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என்னது சுய புத்தின்னு என்ன தெரியுங்களா? நான் செய்யறதெல்லாம் ரைட்டு, யார் என்ன பண்றாங்களோ அது எனக்கு தெரியாதுங்க, நான் செய்யறது பார்த்துறீங்களா? இந்த புத்தி இருக்கு பார்த்தீங்க, நான் செய்யறது ரைட்டுங்க, நான் ரைட்டுங்க, எனக்கு அது தெரியாதுங்க, நான் சொன்ன ரைட்டுங்க, நான் ரைட்டு. சுய புத்தின்றது என்னன்னா சுய நீதினு கூட சொல்லாது. நான் செய்யறது ரைட்டு, அது பேசாதீங்க, அப்படிலாம் பேச, நான் செய்யறது ரைட்டு. சில நேரத்தில் இந்த ரோட்ல பாருங்களேன், 2 வண்டி வந்து இடிச்சுக்கோ, 2 பேருமே சண்டை போட்டு இருப்பாங்க. நான் ரைட்டா வந்தேங்க, அவர் சொல்ற நான் ரைட்டா வந்தேன், அப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அவர் சொல்ற இல்ல நான் இண்டிகேட்டர் போட்டு நான் கை காமிச்சேன், நீங்க கை பார்க்கல, இல்லங்க நான் கை காமிச்சேன், நீங்க பார்த்த உடனே நான் திரும்பினேன், அப்ப 2 பேரும் அடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சொல்ல நான் ரைட், அப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? 2 வண்டி தானா வந்து முட்டிக்கிச்சா? இவங்களை கண்ட்ரோல் மீறி 2 வந்து முட்டிக்கிச்சு? இல்லங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை, சுய புத்தின்னு சொன்னா சுய நீதி. நான் செய்யறதெல்லாம் கரெக்ட், நான் செய்யறதெல்லாம் கரெக்ட். ஒரு வேலைக்கு போவீங்க, அந்த இடத்துல நான் செய்யறது கரெக்ட், சில இடத்துல செய்வோம் நான் செய்யறது கரெக்ட், குடும்பத்தில் கூட பாருங்க நான் செய்யறது கரெக்ட். அங்கதான் சுய புத்தி வேலை செய்யுது. சுய புத்திக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது. சுய நீதியும் அதேதான். சுய நீதி என்ன தெரியுங்களா? தேவன் நீதி அறியாமல் இருக்குதுக்கு பேர் தான் சுயநீதி. சுயநீதியும் சுய புத்தியும் ஒண்ணு. சுயநீதி என்ன? நான் கரெக்டுங்க, மற்றதை பத்தி நான் எதையுமே யோசிக்கிறது கிடையாது, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், நான் கரெக்டா கோயிலுக்கு போவேன், நான் கரெக்டா இருப்பேன், நான் செய்வேன், நான் கரெக்டா இருக்கிறேன். அதான் சுயநீதி. பாருங்க, இயேசு இறங்கி வராரு, இறங்கி வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, மோசேயை விட நீ பெரிய ஆளா? இவர் மோசேக்கு அப்பா, மோசேயை விட நீ பெரிய ஆளா? உடனே சொல், ஆபிரகாம் பத்தி பேச, ஓ ஆபிரகாம் நீ பார்த்துட்டியா, உனக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீ? இப்போ அவங்க பிரச்சனை என்ன நீங்க சொல்லுங்க? அவங்க பிரச்சனை என்னன்னா சுய புத்தி, சுய நீதி. இதை பிடிச்சிட்டு இயேசுவே இறங்கி வந்து பக்கத்தில் பேசினா கூட அவங்க சொல்றாங்க, நான் செய்யறதான் கரெக்ட், நாங்க பண்றதான் கரெக்ட். சுய புத்தியின் மேல் சாயாமல். நீங்க நான் சொல்றேன் பாருங்க, உங்க வெற்றியை நிறைய இழக்கிறது காரணம்னா நிறைய இடத்துல நான் செய்யறது கரெக்ட் நினைக்கிறீங்களா, அதான் கருத்தப்பாயிடும். அதனாலதான் சிந்திக்கிறதுக்கு இடம் வேணும். நமக்கு என்ன வேணும்? சிந்திக்கிறதுக்கு இடம். கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அது நேரத்தில் அப்படியே வரும் பாருங்க. அதாவது இது ஒரு பிரசங்கம். நீதிமொழிகள்ன்றது என்னன்னா சாலமோன் சொன்ன பிரசங்கம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாரு. சொல்லுங்க, கர்த்தரில் நம்பிக்கையாரு. இப்ப கர்த்தரில் நம்புறதுக்கும் சுய புத்தியின் மேல் சாயாமலுக்கும் கர்த்தரை நம்புறதுக்கு என்னன்னா, இப்ப என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பிக்கை நான் உடைகிறேன். இப்ப கர்த்தரை நான் பிடிக்கிறேன். ஆண்டவரே நான் ஒருவேளை தவறு பண்ணிருக்கலாம், ஆண்டவரே ஒருவேளை எனக்கு புரியாம இருக்கலாம், ஆண்டவரே ஒருவேளை இதனுடைய விஷயங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நான் உண்மை நம்புறேன், கர்த்தரை எனக்கு காரியத்தை செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த கர்த்தரை நம்புறதுன்றது ரொம்ப முக்கியங்க. கர்த்தரை நம்புறதுன்றது என்னன்னா முழுமையா அவர்கிட்ட நிக்கிறது. என் சுய புத்தி என்ன சொல்லுதோ, என்னுடைய சுய நீதி என்ன சொல்லுதோ, இதை எல்லாத்தையும் நான் நிராகரிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன், அதை நான் நம்புறேன். கர்த்தர் எனக்கு காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் ஈகோ வரும். நீங்க சில வார்த்தைகளை நீங்க வாசித்து பாருங்க. நீ ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் உன் பிதா உனக்கு மன்னித்தது போல நீ அவர்களுக்கு மன்னிப்பாயாக. எங்க எந்த இடத்துல வந்து சொன்னாரு? எந்த இடத்துல சொன்னாரு? நீ
ஜபம் பண்ணும் போது. சொல்லுங்க, ஜபம் பண்ணும் போது. இப்போ நான் ஒரு ஜபத்துக்கு வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொண்டு வர பாருங்க. நீ ஜபத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நான் பண்ணது கரெக்ட், நான் எப்படி போய் ஒத்துக்கொள்ள முடியும், நான் செஞ்சது கரெக்ட், அந்த இடத்துல தான் கொண்டு வராது. அதான் சுய புத்தி. இப்ப நீங்க ஜபம் பண்ணும் பொழுது உங்க சுய புத்தியில நிக்கிறீங்க. நான் செஞ்சது கரெக்ட், நான் பண்ணது கரெக்ட், நான் பண்ணது இல்ல, அந்த இடத்துல தான் அங்கதான் பேசுறாரு. உனக்கு ஒரு மேல் குறை உண்டானால் உன் தப்பிதங்களை உன் பிதா உனக்கு மன்னித்தது போல நீ அவர்கள் தப்பிதங்களை. ஏன் அதை அங்க கொண்டு வராரு? ஏன் சொல்லுங்க அதை கொண்டு வராரு? நீங்க எது ரைட்ன்றீங்களோ அது 100% அங்க தப்பா நிக்குதாங்க. அதான் நான் சொன்னது விளங்குது. அப்ப நம்பிக்கைன்றது என்ன, சுய புத்தின்றது என்னன்னா, நான் செய்யறது கரெக்ட், கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நான் செய்யறது கரெக்ட், செழிப்பு வராது. நான் செய்யறது கரெக்ட், சுகம் உண்டாகாது. ஏன்னா சுய புத்திய சுய நீதி எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்ப என் சுய புத்திய சுய நீதியும் தான் நான் பற்றி கொண்டிருக்கிறதுனால செழிப்பு உண்டாகலாங்க, எனக்கு பெருக்கம் வரமாட்டேங்குது, என்னால சமாதானம் இல்லை, என் ஆத்மாவுக்குள்ள அது இன்பம் ஏற்படலை. அதனாலதான் அவன் சொல்றான், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேர்ல நீ நம்பிக்கையா இருக்கு கத்துக்கின்ற. அதே மாதிரி விளங்குது. பக்கத்தில் பாசம் கர்த்தர் மேல் நம்பிக்கையார். அல்லேலூயா. அடுத்து, உன் வழிகள் எல்லாம் அவரை. நல்ல வார்த்தை, உன் வழிகள் எல்லாம் அவரை. சொல்லுங்க, வழிகள் எல்லாம். வழிகள் எல்லாம் என்னங்க? ஒரு சிலர் பாருங்க, அவங்களுக்கு அந்த ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்கும், அது காலையிலையோ இருக்கும் இல்லை ராத்திரியில் இருக்கும். அதை தவிர மற்ற நாளில் நினைக்க மாட்டாங்க. மற்ற நாளில் கண்ண குப்பையும் பேசிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெளியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வீட்டு கதை அது இது எல்லாம் ஓடும். நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார்னா, உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் சொன்னா கர்த்தரை விட்டு விலகிறதே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தரை நான் எண்ணி பார்க்கக்கூடியவனா இருக்கிறேன். எல்லா வகையிலுமே சொல்லுங்க, எல்லா வகையிலுமே. நம்ம சாப்பிட்றது கர்த்தருடைய கிருபை, நோய் இல்லாமல் இருக்குது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வகையில் நம்முடைய கிட்னி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய. ஒரு நாள் மட்டும் நம்ம பாருங்க யூரின் போகாம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரே ஒரு நாள் நீங்க போகாம இருங்க, என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கை காலெல்லாம் வீங்கிரும். அடுத்து என்ன கொண்டு போனோம்? உங்களை டயாலிசிஸ் கொண்டு போகணும். டயாலிசிஸ் கொண்டு போகிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு மிஷினில் கொண்டு போய் படுக்க விட்டுருவோம் அவங்கள. இந்த ரத்தம் ஏறி அது பியூரிஃபை பண்ணி திருப்பி உள்ளே டயாலிசிஸ் பண்ணுற ஆட்கிட்ட கொண்டு அழுவாங்க. அது கொடூரமான ஒரு விஷயம். ஒரு முறை யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு முறை யூரின் போகிறோன்னு சொன்னால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? நீ உன் வழிகளெல்லாம் நினைன்னு சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கெல்லாம் நினைக்கணுமோ அங்கே நினைச்சுக்கோ, எங்கெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம உடல் சுகத்தை இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு ஆரோக்கியமா சொன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மோடு கூட பத்திரமா சொன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். சில நேரத்தில் ராத்திரில மட்டும் தான், ஒரு சிலர் பெட்ல மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. அது பெட்லயே தான் அவங்களுக்கு அந்த ஜெபமே வரும். அப்படி படுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே தோத்திரம், இந்த நாளுக்கெல்லாம் எங்களை கொண்டு வந்தீங்க, ஆண்டவரே நமக்காக நன்றி செலுத்துறப்பா, அப்பா நீங்க நல்லவர்ப்பா, அப்படியே பார்த்துருவான். அப்படியே பார்த்துறீங்களா? இது வழியிலலாம் நினைக்கிறதா? எண்ணி பாருங்க. சில பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களா, அப்பதான் உடனே சொல்லுவான், இன்னைக்கு 7 நாள் உபாசம் போட்டான், கத்தாவ ரா பாபா ஷக்கா பாபா லிரி பாபா, எப்படியாவது வரணும், பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எப்போ வழிகளெல்லாம் நினைத்துக்கொள் சொன்னா எப்பவும் காமனா கர்த்தரோட வாழ்றதுங்க. கர்த்தர் நீ என் கூட இருக்கிற, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ன உடனே எல்லாம் ஏடிஎம் போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். பேங்க்ல அப்படியே கியூவா நிக்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இதை குறிச்சு நீங்க என்ன பதட்டுறீங்க? இதை குறிச்சு நான் பதட்டமே அடையல, மனதார சொல்றேன். நான் உங்களுக்கு இதை குறிச்சு நான் பதட்டம் அடையவே கிடையாது. என் கூட இருக்கிற ஸ்டாஃபை கேட்டு பாருங்க, என் கூட இருக்கிற ஆட்டில் கேட்டு பாருங்க. வேலை நடச்சு நிற்க வச்சிட்டேன், பழைய காசு தான் கொடுக்க முடியும், வாங்க மாட்டேன், போயிட்டு வாப்பான்னு நினச்சிட்டேன். நான் எந்த பதட்டம் அடையில. நியூஸை பார்க்கும்போது அவன் கொளுத்துனா, இவன் கொளுத்துனா, அதை கொளுத்துனா, அதை பற்றி நான் ஒரு நாள் யோசிக்க கூட கிடையாது. எவன் எதை கொளுத்துனா எனக்கு என்ன? ஏன் தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் அது கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தினால் மாத்திரம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம், ஆனால் பயமாக இருக்கும். எத்தனை பேர் தயாராகிறீங்க? திகில் கதை மாதிரி இருக்கும் அது. முதலாம் உலக போர் நடந்துச்சா? எத்தனை பேர் வாச்சிருக்கீங்க? அதெல்லாம் எந்த ஆண்டு நடந்தது? என்னைக்கோ பாச என்ன எல்லாம் என்னைக்கோ நடந்துச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சு உண்டு தொலைங்கள, அதை வேற. சரி, 2ஆம் உலக போர் நடந்துச்சா? நடந்துச்சு. எந்த ஆண்டு நடந்துச்சு? 48. அது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஒருவேளை 3ஆம் உலக போர் நடக்குதுன்னு வச்சுங்களேன்.
உலக போர்னா என்ன தெரியுங்களா? பாகிஸ்தானுக்குள்ள போய் சர்ஜிக்கலா நடத்திட்டு வந்தோமே, அந்த மாதிரி டிவிலெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. உலக போர் துவங்கிடுச்சுன்னா வணிகங்கள்லாம் நின்றுடும், கரண்ட் போயிடும், ஸ்கூல் இருக்காது, அரசாங்கமே கிடையாது, ஃபுல்லா மிலிட்டரி தான், சாப்பாடு கிடையாது. கிலோவா தங்க வச்சிருந்தீங்கன்னா கூட வாங்கறதுக்கு மண்ணும் பொண்ணும் ஒரே நிலைமை. ஆரம்பிக்கும் போது சொன்னார் பாருங்க, எசேக்கியேல் ஒரு நாள் மண்ணும் பொண்ணும் கொண்டு வந்து ரோட்ல கொட்டுவாங்கன்னு தீர்க்க தரிசனம். அதான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்க ஆடி கார் வச்சிருந்தாலும் ஆடாத கார் வச்சிருந்தாலும் ஓட்ட முடியாது, பெட்ரோல் கிடையாது. எங்க வீட்ல நாங்க வச்சிருக்கிற டிவி இஸ் வந்து 4 feet, இஸ் LED, இஸ் இம்போர்ட்டட், இது வந்து ஜெர்மன், எந்த காலம் வேலை செய்யாதுங்க. நான் சொல்றது விளங்குங்களா? எங்க அப்பா எங்களுக்கு கல்யாணத்துக்கு வைரத்தில் போட்டார் 80, சமீபத்தில் பார்த்தீங்களா, 80 கோடி ரூபாய் ஒரே ட்ரெஸ், ஒன்றும் வேலை செய்யாதுங்க. யார் வேணா இருக்கலாம். உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, எதுவுமே கிடையாது. சோறு கிடையாது, கரண்ட் கிடையாது, சராசரியா நீங்க வாழ்றதுக்கு தேவையான எந்த அத்தியாவசியமான பொருளும் கிடைக்காது. எப்படி வாழ்வீங்க? மோட்டர் போடுங்க பிரதர், கரண்ட் வந்த தண்ணி வந்துச்சா பாருங்க, மோட்டர் போடுங்க. மோட்டரே கிடையாதுங்க. கயிறு வச்சுதான் என்ன பண்ணி ஆகணும், சேர்ந்தணும். நான் சொல்லது விளங்குதா? கேஸ் கிடையாது, சமைக்கிறதுக்கு சோறு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு நாள் நடக்குதோ அவ்வளவு நாள் ஒன்றும். ஆனா நான் சொல்றேன், இயற்கையின் கோட்பாடுகளை உடைத்து என் கர்த்தர் வாழ வைக்க வல்லவராக. மன்னாவை எனக்கா கொடுப்பார். அப்போ வந்து ஆமா பிரதர், பைபிளை நான் நம்புறேன், அன்னைக்கு நான் ஊழியம் செய்வேன். அன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட, இப்பொழுது உலக போர்ல பாம்பு போடுறாங்க அப்படி பேச மாட்டேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எந்த இக்கட்டிலும் எந்த சூழ்நிலையும் என்னை காப்பாற்ற அவர் போதுமானதற்கும் அதிகமான. அவர் என் எல்சடா, அவர் என் எல்ரோய், வனாந்தரங்களை வயல் வழியா மாற்றுகிற தேவன். இந்த யுத்தத்தின் கொடூரம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் என் பலனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? அப்ப எல்லாரும் 365 நாள் எங்க இருப்போம்? 365 நாள் எங்க இருப்போம்? ஏன்னா ஸ்கூல் கிடையாது, வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, எங்கேயும் போக முடியாது. 365 நாளும் உட்காந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம், ஒருத்தர் வந்து ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் எதனா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, வசனங்கள் ஆராய்ச்சின்னு இருப்போம். 365 நாளும் பிள்ளைங்களையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா டமா டுமின்னு வச்சுட்டு இருக்கோம். எனக்கு 8 வீடு கிடையாது, எந்த வீடும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு ஒரு 4 வீடு வாடகை வருது, ஒன்றும் கிடையாது ஒன்று. நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? விசுவாசத்தினால் நீதிமான் விளங்குதா உங்களுக்கு? விசுவாசத்துடைய வல்லமை என்னன்னு? 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்றதுக்கே இவ்வளோ போராட்டம் சொன்னா அந்த நிலைமையை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நீ அந்த நிலைமை கர்த்தர் வருக தாமதம் ஆயிடுச்சு, வந்துடுச்சுனாலும் நம்ம சந்திச்சு தானே ஆகணும். அப்ப விசுவாசம் விட்டுற முடியுமா? ஆண்டவரே, ஏன் எங்க நாட்டு மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? நாடு இல்லையா, அது உலக போறது. நான் சொல்லது விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, இது ஏன் இதை சொல்லணும்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும் சொன்னா, ஏதோ காசுக்கு, பணத்துக்கு, சுகத்துக்கு, அல்பத்துக்கு, ஏதோ என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, இதுக்காக கர்த்தரை நினைக்கிறது இல்லைங்க. வழிகளெல்லாம் நீ ஆரோக்கியமா இருக்கிறேன், கர்த்தாவே நல்லவர். ஆண்டவர், இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை நான் குடிக்கிறேன், கர்த்தாவே நீ நல்லவர். என் உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் இது ஆரோக்கியமா இருக்கு, கர்த்தாவே நீ நல்லவர். என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஆண்டவரே, நான் பார்க்குறேன், கர்த்தாவே நீ செய்கிறீங்க, நீ நல்லவர். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும் சொன்னா, ஒவ்வொரு நாளும் இல்லைங்க, ஒவ்வொரு நொடியும் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, எத்தனையோ போராட்ட இக்கட்டுகள், பொருளாதார நெருக்கடிகள், அழுத்தங்கள், இதன் மத்தியிலும் கர்த்தர் என் கோட்டையும் என் பலனமா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போதான் ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, ஓ இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதா பாஸ்டர் உலகத்தில்? சும்மா ஏதோ பாகிஸ்தானில் அடிக்கிறோம், பாகிஸ்தான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு குச்சி தான் காட்டியே என்ன பண்ணுது, கொளுத்துது. அப்படிதான் உலக போர்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு போய் படிச்சு பாருங்க. சும்மா ஒரு இன மக்களுக்கு ஆரம்பிச்சது தான், அதுக்கப்புறம் ஒரு சில நாடுகளுக்கு முட்டி, அதுக்கப்புறம் அப்படியே உலக போரா மாறி போச்சு. கர்த்தர் நல்லவர். பயந்துட்டீங்களா? எத்தனை பேர் பயந்துட்டீங்க? பார்த்தாவே தெரியுது. நீங்கள் ஏன் கோயிலுக்கு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நான் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மளை பாதுகாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகிறார் வனாந்திரத்துக்கு.
அங்கே ஒன்றுமே கிடையாது, கடை கிடையாது, அங்கே விளைச்சல் கிடையாது, அங்கே தண்ணி கிடையாது, அங்கே ஜனம் கிடையாது, காட்டு மிருகங்கள் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அக்னி ஸ்தம்பங்களையும் மேக ஸ்தம்பங்களையும் வைத்தார் அவளுக்காக. ஏமே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஏதோ படிச்சிருக்கீங்க. 30 லட்சம் பேருக்கு பாதுகாக்கிறாருங்க. அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு குளிர் அடிக்கக்கூடாது, அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு வெயில் இருக்கக்கூடாது. அக்னி ஸ்தம்பங்களையும் மேக ஸ்தம்பங்களையும் வைத்தார். மாறாவி மதுரமா மாற்றினார். யோர்தானை பிளந்து காமிச்சார். எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்காக செய்து காமிச்சார். ஏமே கர்த்தர் நல்லவர். ஏமே வாசிக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் 9, உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். பாருங்க, ஏன் அதை சொல்றாருன்னா, என்ன எல்லா வழிகளும் நினைத்துக்கொள் வந்து அப்படியே கீழே 2 வசனத்துக்கு கீழே இதை கொண்டு வரார். உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும், உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி அதை கொண்டு வரணும். சொல்லுங்க, ஏன் கொண்டு வர்றாருன்னா, நிறைய பேர் இந்த தசம்பம் காணிக்க கர்த்தருக்கு கொடுக்குறதுன்னு என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ கோயிலில் கொஞ்சம் குறை இருக்குது, அதை நம்ம நிறைவாய்க்கணும்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க, அந்த மாதிரி எண்ணங்களாம் வச்சுக்காதீங்க. காணிக்க தசம்பம் வரும்போது அதுக்காக கிடையாது. அதனால தான் நான் இங்கே பேசுறதே கிடையாது. நீங்கள் வாழ்த்து பாருங்க, இங்கே எழுந்து நின்று எனக்கு இது இந்த தேவை இருக்குது பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் விடுறதே கிடையாது. எனக்கு சில நேரத்தில் தேவை இருந்துச்சுன்னு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு இது மாதிரி உதவி செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம் வேணா செய்யலான்னு. ஒருத்தர் மேலே உட்காந்து ஒரு நாளும் எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்காக இந்த சிலராக சொல்லுவாங்க இல்லைங்களா, கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நல்ல வீட்டில் வாழலாமா, அதெல்லாம் நான் பேசல உங்களை. ஆனால் இதை ஏன் கொண்டு வராது நல்லா விளங்கிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய சாலமோன் ராஜா எழுதுறாரு. அவனுக்கு எந்த காசோ பணமோ இல்லை, அவனுக்கு ஒரு பற்றாக்குறை அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்ல வரான், உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஏன் சொல்றான்னா, ஒரு விஷயம் அங்க செய்யறாரு. அதுக்கு அடுத்து வாசித்து காமிக்கிறார் பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். எப்பொழுது? களஞ்சியங்களை நிரப்புறது நீங்க இல்ல. ஏன்னா களஞ்சியம் என்றது சேர்த்து வைக்கிறதுங்க. களஞ்சியம் என்றது என்னது? சேர்த்து வைக்கிறது. நமக்கு தேவையான போது போய் நம்ம எடுத்துக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? களஞ்சியம். களஞ்சியம் என்றது கடவுள் எனக்கு கர்த்தர் மேல் நான் வைத்துக்கிற நம்பிக்கை சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை நம்புறேன், இந்த பூமியில நான் உண்மை மேல் ஒரு நம்பிக்கையா இருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய எல்லா பொருளும் என்னுடைய எல்லா விலையின் முதற் பொருளும் உம்மிடத்தில் கொண்டு வரேன். என் நம்பிக்கை இந்த பொருளோ இந்த உலகமோ என் சூழ்நிலையோ என் படிப்போ என் அறிவோ இது கிடையாது. என் நம்பிக்கை நீரா இருக்கிறீர். நான் காட்டும் பொழுது அடுத்து சொல்றாரு பாருங்க, அதனால் என்ன சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்பொழுது? ஏன் இதை செஞ்சா இது நடக்குது? சில நேரத்தில் நம்ம யோசிக்கணும் பாருங்க, என் களஞ்சியம் நிரம்பத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இதை செஞ்சா அவரு நிரப்பி காமிக்கிறார். உங்களை நிரப்புன்னு சொல்லல. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலயங்கள் திராட்சரசம் உரண்டோடும். அதுக்கப்புறம் பேசுறார், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை. இந்த சிட்சை என்ற வார்த்தையில சில தப்பா எடுத்துக்கிறாங்க. சில விஷயங்கள் கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு பாருங்க. அந்த வார்த்தை அங்க பேசுறாரு. அவர் அந்த வார்த்தை எடுக்கும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, என் மகனே, அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக பாருங்க. சில கரெக்ஷனை பண்றோம். சில கரெக்ஷன் நம்ம பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அழிஞ்சு போகணும்னு கரெக்ஷன் பண்றதுல, ஆனா அது மாறணுன்றதுக்காக அந்த கரெக்ஷனை கொண்டு வரும். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைய கரெக்ஷன் பண்றாரு. எதுக்காக கரெக்ஷன் பண்றாருன்னா, நம்பிக்கை அவர் மேல வரணும்னு கரெக்ஷன் பண்றாரு. நல்ல எண்ணங்கள் நமக்கு உண்டாகணும்னு கரெக்ஷன் பண்றாரு. நம்ம எதை பற்றி கொண்டிருக்கோமோ அதுல இருந்து வெளியில வரணும். சில நேரத்தில் பாருங்க, இந்த உலகத்தின் மேல சில எண்ணங்களாலோ மனதாலோ சில காரியமும் நம்மளை பற்றி கொண்டிருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும். அங்க கரெக்ஷன் தேவை. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? சிச்சை. கரெக்ஷன் வார்த்தை நிறைய பேர் பிடிக்காது பாருங்க. பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ எடுத்துங்களேன், பேங்க்குக்கு போறீங்க, உங்களுக்கு தான் பணம், உங்களுக்கு தான் அக்கௌண்ட், நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கியூவில் போய் நின்று தான் ஆகணும். அங்கே போலீஸ்கார் இருக்கிறாங்க. இப்போல்லாம் உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் கியூவில் நிற்கணும். மீறி போனீங்கன்னா போலீஸ்கார் உங்களை என்ன பண்ணுவார்? அடிக்கிறார். ஏன் அடிக்கணும்? உங்கள் பணத்தை எடுக்கிறது உங்களே அடிக்கணும். கியூன்றது என்ன? ஒழுக்கம். எல்லாருக்கும் இது பொது. அந்த பொதுவில் நீங்களும் என்ன பண்றீங்க? வா, அப்போ அந்த அவர் கோல நின்று என்ன அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எனக்கு என் மேல கோவத்தினால என்ன அடிக்கல. போலீஸ்கார் என்ன எனக்கு மாமனா மச்சானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாடா மாவன, கியூவில் நிப்பல்ல, உன்னை பார்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு கோல் நிக்கல. போலீஸ்காரங்க எனக்கு சம்பந்தமே, என் பேர் அவருக்கு தெரியாது, அவர் பேர் எனக்கு தெரியாது. ஏன் அங்க நிக்கிறாருன்னா, அது ஒரு சிச்சை. அந்த சிச்சை எதுக்காக சொன்னா, அது ஒழுக்கம். இப்படிதான் வரணும், இப்படிதான் நீ செய்யணும், இப்படிதான் நீ நிக்கணும். இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சில நேரத்துக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள், சிச்சை என்ற காரியத்தை விட உங்களை சீர்படுத்துகிற காரியம் நீங்க எடுத்துக்கணும். அந்த சீர்படுத்துகிற காரியங்கள் ஏன் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா, அது உங்க நல்வாழ்வுக்காக.
எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்துறீங்க சொல்லுங்க. உங்கள் வீட்டில் சோப்பாவில் ஏறுறோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டில் போய் அந்த பிள்ளை சோப்பா மேலே ஏறுது. நீங்கள் அந்த பிள்ளையை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? என்னங்க சொல்லுவீங்க? காலை தொங்க போட்டு அமைதியாக உட்காரு. இது நம்ம வீடு, வந்த இடத்துல நான் சொல்லது விளங்குதா இல்லைங்களா? திருப்பி அது குதிக்குது. அவங்க இல்லை, அந்த வீட்டு ஓனர் இல்லை. அப்படியே தொடையை பிடிச்சி லைட்டாக என்ன பண்ணுவீங்க? நான் சொல்ல விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குது பாருங்க. விளங்குதா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் பிள்ளை அப்படியே நாசனம் பண்ணிட்டீங்களா? ஏன் என்ன சொல்ல வரீங்கன்னா, இது ஒழுக்கம். அதான் சிச்சை. சிச்சைன்ற வார்த்தை என்ன? கர்த்தர் நம்மளை கரெக்ஷன் பண்றாரு. உன் எண்ணங்கள் சரியாவா, உன் அறிவுக்குள்ள சரியாவா. சில நேரத்தில் அப்படி போகாத. ஏன்னா தான் நேசிக்கிற பிள்ளை இடத்துல தான் தகப்பன் சிச்சையை கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாருங்க, இப்போ அதே எதிர் வீட்டு பிள்ளை வந்து சோப்பால குதிக்குது. ஏய் உட்காரு நீங்க சொல்லுவீங்களா? டேய் குதிக்காத நீங்க சொல்லுவீங்களா? அந்த புள்ள குதிச்சா எனக்கு என்ன குதிக்கலாம் நீங்க அதை போய் கிள்ளுவீங்களா? கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது நம்ம பிள்ளை இல்ல. இங்க அதே தான் சொல்றாரு பாருங்க. தகப்பன் தார் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார். சிச்சிக்கிறார் கரெக்ஷன் பண்றார். உன் அறிவு நல்லா இருக்கணும், உன் எண்ணம் நல்லா இருக்கணும், உன் புத்தி நல்லா இருக்கணும். இப்ப யோசிக்காத. முன்னாடி பொண்ணோ பொருளோ காசோ பதவி இது முன்னாடி ஓடாத. இதனால வரக்கூடிய இழப்புகள், சோகங்கள், அவமானங்கள், இந்த பிரச்சனை வெளியில வா. இதுதான் சிச்சை. இப்ப அவர் எனக்கு சொல்லி தர்றாரு என்ன? உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருந்தா அது இன்பமா இருக்காது. உன் ஆத்துமால அறிவில்லாத இருந்தா அங்க துக்கமும் பிரச்சனையும் வேதனையும் அங்க அவமானமும் இருக்காங்க. எத்தனை பேர் விளங்குது? அப்போ உங்க வாழ்க்கையில இப்ப சில நேரத்தில் நடக்குது. நீங்க சில ஜெபம் பண்ணீங்களா, உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சில நேரத்தில் உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும். சில நேரத்தில் சில வேத வாசி உங்களுக்கு பிடிக்க. சில நேரத்தில் உங்களுக்கு நீங்க அதுல இன்வால்வ் ஆக விருப்பல. ஏன்னா உங்களுக்குள்ளாக அது நல்லா தெரியல. இது நல்லா இல்ல, எனக்கு இது வேண்டாம். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, அதுதான் உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. 12வது வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறத போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை. எத்தனை பேர் ஒழுக்கம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாங்களாம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது ஷூ போடாமல் போனோம்னா எங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஷூ போடணும், இன் பண்ணணும், பக்கவாக இருக்கும். அயன் பண்ணாமல் ஷர்ட் போடணும், ஷேவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படியே தாடியோட அப்படியே டிஷர்ட் போட்டுன்னு அப்படியே ஜீன்ஸோட போய் காலேஜில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி. நான் படிக்கும் போது இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒருத்தர் நின்று இருப்பாருங்க, அந்த வாசப்படிக்கிட்டே நிற்பார். எல்லாரும் அப்படி கடந்து போவாங்க. அந்த ஹால்லேருந்து போகும்போது எல்லாரும் அங்கே நின்று அவர் பார்ப்பார். திட்டலாம் மாட்டார், பேர் மட்டும் எழுதிவார். அவன் ஷூ போடல, இவன் ஷர்ட் அயன் பண்ணல, இவன் ஷேவ் பண்ணல, இவன் வந்து சரியான வகையில் உடை உடுத்தல, எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூடுவாங்க. கூப்பிட்டவொடனே கேட்பாங்க, ஏன்பா ஷூ இல்லை சார், காசு இல்லை அதனால் வாங்கலை. உடனே அங்கே ஆஃபீஸில் உடனே அப்படியா உடனே காசு எடுத்துக்கு ஷூ வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 200 ரூபா ஷூக்கு உன்னால் விசுவாசிக்க முடியலையான்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு என்ன வேலை தெரியுங்களா? நீ ஷூ போடாமல் போனதுனால நீ போய் தொடப்பத்தை எடுத்துன்னு போய் கிரவுண்டை பெருக்கணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஷூ போடாமல் போனதுனால நீங்கள் போய் அங்கே வந்து கார் கழுவணும், இல்லைனா புல்லு வெட்டணும், இல்லைனா போய் கிச்சனில் வேலை செய்யணும், இல்லைனா நீ ஒட்டரை அடிக்கணும், இல்லை பெயிண்ட் அடிக்கணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும். இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, அவங்க அன்னைக்கு அப்படி நடத்ததுனால தான் இன்னைக்கு நான் ஃபுல் பீட்டில் வரும்போதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கணும்னு தோணுது. எனக்கு அந்த சிச்சை இப்போ என்ன அழகாக்கி இருக்குதா, என்ன அசிங்கமாக இருக்குதா? எனக்கு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு இன் பண்ணவே பிடிக்காது தெரியுமா உங்களுக்கு? சூட்டா அதுக்கு எனக்கு வெறுக்குது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த அந்த விதம், அது ஒரு மேனஸ், அது நல்ல விஷயம். அது அப்படி இருக்கணும். ஒரு 200 ரூபாய்க்கு உன்னால விசுவாசிக்க முடியாதா? அந்த நேரத்தில் சில பசங்களை முறுப்பு இருப்பாங்க பாருங்க. ஷூ போட்டா என்ன போடலாம், என்ன அதுல சூளை எல்லாம் இருக்குது. சூளை எல்லாம் இல்லை, அறிவு இருந்தா ஷூ நல்லா இருக்கும். வேற ஒன்று நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதான் ஒழுக்குன்றது மிக முக்கியங்க. கர்த்தர் சில விஷயங்களை உங்களை நடத்துறாருன்னு சொன்னா, சில சிச்சைகள், சிச்சை இந்த வார்த்தை சீர்படுத்துற வார்த்தை எடுத்துங்க. சில நேரத்தில் உங்களை சீர்படுத்துறாரு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். எஸ், நான் ஏதோ மிஸ் பண்ணிருக்கேன், கர்த்தர் ஏதோ என் காரியத்தை செய்ய விரும்புகிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் இடைப்பட விரும்புகிறார், அது நல்ல விஷயம். இப்ப நான் சீர்படுத்தணும், என்னைக்கு நான் அப்படி இறங்கி வரணும், நான் சொல்ல பாருங்க, அங்கதான் உங்க அறிவு வேலை செய்து உங்க ஆத்மாவில இன்பம் வர ஆரம்பிக்கும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? இது பெரிய பெருசா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, என்னடா சூழலா எல்லாம் இருக்குதா, இதுக்காக போய் நம்மளை அவமானமா கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க, இதை போய் நம்ம செய்ய வைக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் படிச்சு முடிச்சு ஆகி போச்சு, கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகி போச்சு. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சதை என்னைக்கு வரையும் அதை நான் கடைபிடிக்கிறேன். நான் சொன்னது விளங்குதா உங்களுக்கு? எதுவுமே நான் சொன்னது விளங்குது? அப்ப நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள்ல நம்மளை சீர்படுத்தும் பொழுது நிச்சயமா சொல்றாது உங்களுக்கு பெயினா இருக்கும். அங்கதான் உங்க சுய புத்தியை நீங்க விட முடியும். அங்கதான் உங்க வாழ்க்கையில மாறுதலை நீங்க ஏற்படுத்த முடியும். அங்கதான் உங்க வாழ்க்கையில ஒரு பரிமாற்றங்கள் உண்டாகும்.
அதுதான் சிக்ஷைன்ற வார்த்தைங்க சாலமோன் பயன்படுத்துறாரு. ஏன்னா அவர் இந்த தொடர்ச்சியா பேசிட்டு வராரு. 3ஆம் அதிகாரத்தில் நான் எடுத்து பேசுறேன், தொடர்ச்சியா சொல்றாரு. அந்த தொடர்ச்சியை அப்படியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 13 வாசிக்கிறேன் பாருங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆகாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு பாருங்க. இதுக்கு இணை ஒண்ணுமே கிடையாது. வெள்ளியும் பொன்னும் விலையேறப்பட்ட புத்தம் இது ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்றாரு, அந்த ஞானம், அந்த அறிவு, இந்த புத்தி இதெல்லாம் நீ சம்பாதிச்சுட்டேன்னு வச்சீங்கன்னா, அவர் சொல்றாரு, உன் வலது கையில உனக்கு தீர்காயுசும் உன் இடது கையில உனக்கு செல்வமும் இருக்குன்றார். ஏமே, எத்தனை பேர் செல்வம் வேணும்? வேணாவா? ரொம்ப உஷார் நீங்களா. இருக்குதுன்னு சொன்னா அப்புறம் எதை கேட்டுற போறாருன்னு நினைச்சிடாதீங்க. இடது கையில செல்வம், வலது கையில தீர்காயுசு. எதனால? அறிவு. சொல்லுங்க, அறிவு, ஞானம், அறிவு, புத்தி, இதை தான் டீல் பண்றாரு சாலமோன். வேற எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் கடுமையாக உழைக்கும் பொழுது உங்கள் வேர்வை பூமியில, அதெல்லாம் அவர் பேசவே கிடையாது. ஏன்னா சாலமோனுக்கு தெரியுது கடவுள் எப்படி நடத்துறான்னு தெரியுது. ஞானத்தை பெற்றுக்கொண்டா இப்ப போதிக்கிறான். இவன் இதை கர்த்தர் வேதாகமத்துல கொண்டு வந்து சத்திய வார்த்தைகளை மட்டும் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும், எப்படி தீர்காயுசா வாழ முடியும், எப்படி முன்னேற முடியும், எப்படி அவன் வாழ்க்கையில எல்லா விதமான பொருளையும் செல்வத்தையும் அவனால சுதந்திரத்து கொள்ள முடியும். நோட்டு மாறலன்னா நமக்கு என்ன? நம்ம பிரச்சனை அது கிடையாது. நம்ம பிரச்சனை இந்த உலகத்தினுடைய கோட்பாடு கிடையாது. நம்ம பிரச்சனை இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை சார்ந்தது இல்ல. நம்ம ராஜ்யமே பரலோகத்தை சார்ந்தது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? 2 மீன் அப்பத்தை கையில கொண்டு வந்து ஏசு கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அது வரத்துக்கு முன்னாடி ஏசு கேட்கிறார், இவ்வளவு பேருக்கு நம்ம அப்பம் கொடுக்க என்ன செய்வோம்? உடனே பிலிப்பு சொல்றார், இவ்வளவு பேருக்கு நம்ம அப்பம் கொள்ள வேண்டுமானால் 200 பணம். உலகத்தினுடைய கோட்பாடு. ஏசு சொல்றார், அதை எடுத்து வானத்துக்கு நேர ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். வேதம் சொல்லுது 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு 20000 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 20000 பேருங்க. அன்னைக்கு எந்த எக்கனாமி இருந்துச்சு? எந்த நோட்டு இருந்துச்சு? எந்த ரூபாய் செல்லிச்சு? எந்த வெள்ளியை பொண்ணையும் கொடுத்து வாங்கினாரு? இல்ல. அதுக்கு பேர் அற்புதம். நம்ம சொல்றீங்களா? அந்த அற்புதத்தை செய்தவர் யார்? இயேசு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே எனக்கு ஞானம், எப்படி பெருக்கத்தை கொண்டு வர முடியும்? அவரே எனக்கு அறிவு, எப்படி என் வாழ்க்கையில தீர்காயுசா வாழ முடியும்? அவரே எனக்கு புத்தி, எப்படி என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேற முடியும்? எத்தனை பேர் விளங்குது? சுகம் வேணுமா? அறிவு வேணும். பணம் வேணுமா? அறிவு வேணும். வெற்றி வேணுமா? அறிவு வேணும். ஏன்னா ஆத்துமா அறிவா இருந்துச்சுன்னா இன்பம் பெருகுது. கர்த்தர் சொல்ற சமாதானம் தீர்காயுசும் நீடிய நாட்களும் பெருக பண்ணுவேன்றாரு. அல்லேலூயா. அது மாதிரி விளங்குது. 16 அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனம்னா மரியாதையும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்ற வார்த்தை இங்க வருது, ஆதியாகமத்தில் வரும். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் ஜீவ விருட்சம். என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். சொல்லுங்க, எவனும். எதை பற்றி கொள்றவன்? நீங்க சொல்லலீங்களா, எனக்கு இல்லை பிரதர், அவருக்கு இருக்குது, எனக்கு வரல பிரதர், அவர் நல்லா இருக்கிறாரு, எனக்கு என்ன தெரியல பிரதர், அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. இது எல்லாருக்கும் பொது. கர்த்தர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே. நீ தமிழா இருக்கலாம், கனடாக்காரங்களா, மலையாளியா இருக்கலாம், நீங்க அமெரிக்கனா இருக்கலாம், நீங்க ஆப்பிரிக்கனா இருக்கலாம், யார் வேணா இருந்து போங்க. இது அது பிரச்சனை கிடையாது. இது அவரை குறித்து என்ன அறிவு உள்ள இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏமே, அது சமாதானமான வழிகள், அதை பற்றி கொள்ளுகிற ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். பாக்கியவான் வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எவனும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவனும். அது ரொம்ப முக்கியம். எவனும் சொன்னா எல்லாருக்கும் செய்யறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல விஷயங்களை ஆத்மாவுக்குள்ள என்ன பண்ணும், கொண்டு போகணும். அறிவோட காரியத்தை பார்க்கணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க. என் வழிகளெல்லாம் சொல்ல பாருங்க, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் நம்பிக்கையா இருக்க கடவார். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா அது? என் வழிகளெல்லாம் அவரை நினைச்சு பார்க்குறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்க, கர்த்தாவை நீங்க செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அந்த வழிகள் எல்லாம் நல்பாதையாக மாறுது. ஏமே, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ எல்லாமே நமக்கு உண்டாகுமா? உண்டாகும். அதான் யோவான் 3 யோவான் 2வது வசனம்.
உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அவர் ஒரு 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 வார்த்தை அப்படியே கொடுத்துட்டாருங்க. அதுதான் உண்மை. எல்லாவற்றிலும் என்னால் வாழ்ந்திருக்க முடியும்ன்றது யோவானுக்கு தெரியும். அதனால தான் அந்த வார்த்தை அப்படி கொடுத்துட்டார். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். அப்போ ஆத்துமான்றது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆத்துமால தான் அறிவு இருக்குது, ஆத்துமால தான் இந்த ஞானத்தை கொண்டு போற, ஆத்துமால தான் காரியங்கள் செயல்படுது. இவ்வளவும் இங்கே தான் வேலை செய்யுது. அதனால தான் அந்த 19:2 நீதிமொழிகளை வாச்சேன். உன் ஆத்துமாவில் அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்மா நல்லா இருந்தா, ஆத்மா செழிச்சின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீங்க செழிக்கலாம். சுகத்துல செழிக்கலாம், தீர்காயுசுல செழிக்கலாம், பொருளாதார செழிப்புல செழிக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில செழிக்கலாம், குடும்பத்துல செழிக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்க செழித்து எல்லா நிறைவோடு கூட இந்த பூமியில் நீங்க வாழலாம். ஆமென். அப்ப நம்ம எல்லாவற்றிலும் சுகமாக வாழ வேண்டும், வாழணும். அதான் கர்த்தருடைய சித்தம். குறைவோடு வாழ்றது கர்த்தருடைய சித்தமே இல்லை. எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் ரொம்ப முக்கியங்க. எல்லா பகுதியிலுமே நம்ம நல்லா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படிதான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அதுக்காக நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யோசிக்காதீங்க, ஒரு நாளும் நடந்தது நினைச்சு யோசிக்காதீங்க. இனி காரியத்தை கர்த்தர் எப்படி நடத்த போறான்றதை எண்ணி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துறேன். கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துலலாம் நம் தலை கவிழ்ந்தது அங்கெல்லாம் கர்த்தர் தலை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சீர்படுத்துகிற அந்த காரியங்களை எண்ணிக்கொள்ளுங்க. நம்மளை சிங்காரிக்கிறதுக்காக அவர் சீர்படுத்துகிறார். சில விஷயங்கள் நமக்காக கர்த்தர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி, நன்றி. ஒரு மணவாளி ஒரு மணவாளி எப்படி ஒரு மணவாளி சீர்படுத்துகிறாரோ, அழகுபடுத்தி காமிக்கிறாங்களோ, ஒரு திருமணத்துக்காக வர பெண்ணை எப்படி, ஒரு மணப்பெண்ணை எப்படி அலங்கரிக்கிறாங்களோ, அந்த தலையை சீவி அவங்க அலங்கோலத்தை எப்படி அலங்காரமாக மாற்றுறாங்களோ, கர்த்தர் அவ்விதமான வகையில் உங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. தகப்பனே நன்றி. நீர் எங்களுடைய மணவாளனாக இருக்கிறீர் ராஜா, நீர் எங்களுடைய மணவாளனாக இருக்கிறீர். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
நீர் மகிமை உள்ளவர், உடைய கிருபைக்கு முடிவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ நன்றி. அந்த குடும்பங்களை ஆசீர்வதி. அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம், வெற்றிகள், நல்வாழ்வுகள் உண்டாவதாக. உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உண்டாவதாக. சரீரத்தில் சுகங்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்கிறோம். அவங்க சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் இயேசு நாமத்தில் விலகட்டுங்கட்டாங்க. என் கர்த்தர் நல்லவர், நன்மையான ஈவுகளை எங்களுக்காக பரலோகத்திலிருந்து கொண்டு வருகிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கடன் தொல்லைகளும் இயேசு நாமத்தில் விலகட்டும். எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும். குடும்பத்துக்குள்ளாக செயல்படுகிற சமாதான குளர்ச்சிகள் இயேசு நாமத்தில் விலகட்டும். ஓ, நீ நன்மையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் செய்கிறது. நீ நல்ல மேற்புறம் மீட்புமா நம்மளை வழி நடத்துகிறாங்க. பெரிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான நன்றி நினைக்கும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை வரும். கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர், உமக்கு பாடுவர், உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஹalleluya. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.